ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ராயல் சேலஞ்ச் பெங்களூரும் கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் இடையிலான போட்டியை ஒரு சூப்பரான ஒரு வெற்றியின் மூலமாக இந்த ஐபிஎல் சீசனில் இன்னும் வெளியேறாமல் தங்கள் எப்படியும் பிளே ஆஃப்ஸுக்கு விளையாடுவோம்ன்ற ஒரு நம்பிக்கையை இப்போதைக்கு விராட் கோலி ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு விதிச்சிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகுதோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல ராயல் சேலஞ்ச் பெங்களூர் தான் விளையாடினாங்க. ஆனா பார்த்திவ் பட்டேல் நல்ல ஒரு ஃபார்மை காட்டி 43 ரன்கள் அடிச்சிருந்தாலும் கேப்டனான விராட் கோலி 13 ரன்கள்ல வெளியேறினார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அந்த அணிக்கு ஏற்படுத்திருச்சு. அதற்கு மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா டிவிலியர்ஸ் ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 44 பந்துகள்ல 82 ரன்கள் அடிச்சு விளாசி தள்ளியிருந்தாரு. எல்லா மேட்சிலும் அதிரடி ஆட்டத்தை விளையாடக்கூடிய மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் 4 ரன்கள்ல வெளியேறினாரு. அதுக்கப்புறமா அக்ஸ்டீப் நார்த் 3 ரன்கள்ல வெளியேறியிருந்தாலும் ஸ்டோனிக்ஸ் ஒரு 46 ரன்களை அடிக்க கிட்டத்தட்ட ஒரு 202 ரன்களை அந்த அணி பெற்றாங்க. 203 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கினாங்க. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலும் அதை தொடர்ந்து கிஸ் கெயிலும் தொடக்கத்தை ஒரு சிறப்பாக கொடுத்தாலும் கூட அதுக்கடுத்து மாயக் அகர்வால் ஒரு 35 ரன்கள் அடிச்சிருந்தாரு. மில்லர் ஒரு 24 ரன்கள் அடிச்சிருந்தாலும் இங்க நிக்கோலஸ் பூரன் கடைசியா நிறைய போட்டிகள் விளையாடாம இருந்தாரு. இவருடைய அதிரடி பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்ட் இண்டீஸ்ல மிக சிறப்பான பிரீமியர் லீக்லயும் ஆகட்டும், அதை தொடர்ந்து எல்லா லீக்லயுமே மிக சிறப்பாக விளையாடக்கூடிய அதிரடி வீரர். இவருடைய ஃபார்ம் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல காட்டவே இல்லை. நேற்றைய போட்டியில 28 பந்துகள்ல 46 ரன்கள் அடிச்சிருந்தாரு. குறிப்பா 5 சிக்ஸ்கள் அடிச்சிருந்தாரு. இதன் மூலியமாக எப்படியும் கிட்டத்தட்ட பஞ்சாப் வெற்றி பெற்றோம்ன்ற மாதிரி பார்க்கப்படுது. ஆனா கடைசியா போடப்பட்ட 2 ஓவர்கள் மிக சிறப்பா போட்டாங்கன்னே சொல்ல முடியும். குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா நவ்தீப் சைனி ஆகட்டும், உமேஷ் யாதவ் கடைசி ஓவர் ஆகட்டும் மிக சிறப்பா கனகச்சிதமா போட்டு இந்த மேட்ச் 17 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்று இந்த பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் 8வது இடத்துல இருந்த ராயல் சேலஞ்ச் பெங்களூரு இப்ப 7வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணி எப்படியும் பிளே ஆஃப்ஸுக்கு போறதுக்கு இன்னும் எல்லா போட்டிகளுமே வெற்றி பெற்று ரன் ரேடும் அதிகமாக இருந்து எல்லா டீமுகளோட முடிவை பொறுத்து தான் ராயல் சேலஞ்ச் பெங்களூரால உள்ள போக முடியும். இருந்தாலும் கூட அவங்களுடைய எஃபெக்ட் பாராட்டக்கூடியதா இருக்குன்னே சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரோட ஆட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.